சொன்னது ஒன்று வந்து இந்தியா 7 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி மூவ் ஆகுன்றீங்க. இப்போ 5 ட்ரில்லியன் எக்கானமி ஆகிட்டு இருக்குன்றீங்க. இதனால ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன லாபம்? ஏன்னா நான் சேல்ஸில் எப்போவே சொல்லுவேன், இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸை பற்றி சொல்லாதீங்க, இதனுடைய லாபத்தை பற்றி சொல்லுங்க. இந்தியாவில் பொருளாதாரத்தில் பர்டிகுலர்லி இன்றைக்கு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஜிஎஸ்டி பற்றி. இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா எவ்வளோ மேலே இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன சொன்னாங்க, க்ரீமா மில்க்கு அது நீங்கள் வாங்கினீங்களா, இது வாங்கினீங்களாம்பாங்க. இல்லைனா வந்து என்ன பண்ணுவாங்க, நான் வெங்காயம் சாப்பிட்றது இல்லைம்பாங்க. இது வந்து சாமானிய மக்களுக்கு வேண்டிய பதில் கிடையாது, தப்பாக நினைக்காதீங்க. சாமானிய மக்களுக்கு பதில் என்ன வேணும்னா, இந்தியா 7 ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஆனா திருப்பூர்ல கடை வச்சிருக்கிற ஒருத்தருக்கு என்ன லாபம், திருப்பூர்ல பனியன் மேனுஃபேக்சர் பண்றவருக்கு என்ன லாபம், ஒரு உழைப்பாளியா வேலை பண்றவருக்கு என்ன லாபம்? சோ இதுதான் மக்களுடைய கேள்வி. ப்ளீஸ். ரைட். நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு உலக நாடுகள் நம்மளை பார்க்கறது இப்போதான் கொஞ்சம் கண்ணை விரிச்சு பார்க்குறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் உலக தலைவராக இன்னைக்கு காட்சி அளிக்கிறார். சமீபத்தில் அமெரிக்காவில் தேர்தல் நடக்கும்போது கூட டொனால்டு ட்ரம்ப் பேசும்போது ஹிந்துஸ் ஆர் மை ஃப்ரெண்டுன்னார். சொல்லாட்டி அவர் ஜெயிச்சிருக்க மாட்டார். மோடிஜி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் லீடர்னு அவரே சொல்கிறார். அவர் வாயிலிருந்தே சொல்கிறாரு. நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய வேர்ல்டு பேங்க்ல இருந்து, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ல இருந்து, பிரிக்ஸ் பேங்க்ல இருந்து, உலக அமைப்புகள் எல்லாமே வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருந்து, வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல இருந்து எல்லா பேருமே இன்னைக்கு நம்ம பாரத பிரதமரை கேட்டுட்டு தான் சில வேலைகள்ல செய்கிறாங்க. நம்மளை கேட்காம யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. உலகத்துக்கே நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வசுதேவ குடும்பம், ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர். ஒன் எர்த், ஒன் ஃபேமிலி, ஒன் ஃபியூச்சர். G20 மாநாடா இருந்தாலும் சரி, COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 28 மாநாடா இருந்தாலும் சரி, உலகத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவில் நம்ம உயர்ந்திருக்கிறோம். ஜி கேட்டாங்க, அங்கே வந்து சளி பிடிச்சா இங்கே தும்மல் வருது, அப்படியெல்லாம் இப்போ எல்லாம் ஒன்றும் வரல. அது ஒரு நிதர்சனமாக நமக்கு தெரியுது. ஏன்னா நம்மளை கேட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே சளி பிடிச்சா ஏன் இங்கே தும்மல் வருது? காமன் மேனுக்கு என்ன லாபம்? பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் வந்த பிறகு தங்க நாற்கர சாலை டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காஷ்மீர் டு கன்னியாகுமரி, மதுரையிலேருந்து சென்னைக்கு 6 மணி நேரத்தில் போயிடலாம். மதுரையிலேருந்து திருப்பூருக்கு 3 மணி நேரத்தில் நான் காலையில் வந்துட்டேன். இதை விட ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை காமன் மேனுக்கு ஏற்படுத்தி தர முடியுமா? நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், டிஜிட்டல் ரெவல்யூஷன். அது பேங்கிங்காக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், டூரிசமாக இருக்கட்டும். நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டிக்கெட் போட்டுடலாம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பணத்தை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு ஹெல்த் எல்லாம், சர்ஜரி எல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இது எல்லாமே காமன் மேனுக்கு போகிறது தான். ஆர்டிஜிஎஸ் எல்லாம் எப்போ வந்துச்சு? மோடிஜியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் எக்கானமி, பேடிஎம், ஏடிஎம் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ ஒரு டீ 12 ரூபாய்க்கு கொடுத்துட்டு எங்கே இருக்கு பார்கோடு, நாங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு பணம் பே பண்ணுறோங்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் டிஜிட்டல் புரட்சி வந்துருச்சு. யார் கேள்வி பண்ணாங்களோ அவங்களே அதை பயன்படுத்துறது மாதிரி ஆயிடுச்சு. நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர், ஆர்டிஜிஎஸ் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே ரொம்ப ஈஸியாயிருச்சு. இதெல்லாம் காமன் மேனுக்கு போனது தான். நினைச்ச நேரத்தில் பணம் எடுக்க முடியும், நினைச்ச நேரத்தில் பணத்தை அனுப்ப முடியும், பணத்தை எடுக்க முடியும், நினைச்ச நேரத்தில் ஒரு பொருளை வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் வந்து 7 ட்ரில்லியன் ஆச்சுன்னா இது மாதிரி பல லாபங்கள் ஒரு காமன் மேனுக்கு வரும்ன்றீங்க. காமன் மேனுக்கு இது எல்லாமே லாபம் தான். இல்ல இது வந்து இப்போ இன்னைக்கு இருக்கு 7 ட்ரில்லியன் டாலர் ஆகும்போது இதை விட அதிகம் 7 ட்ரில்லியன் டாலர் ஆகும்போது நம்ம தான் உலக வல்லரசுகள்ல நம்ம தான் முதல் வல்லரசா இருப்போம். G8 கண்ட்ரீஸ்ல நம்ம நம்பர் 1 இருப்போம். UNOல நம்ம தான் டெசிஷன் மேக்கிங் பாடியில் இருப்போம். IMFல நம்ம தான் டெசிஷன் மேக்கிங் பாடியில் இருப்போம். IBRல நம்ம தான் டெசிஷன் மேக்கிங் பாடியில் இருப்போம். இப்பயே பிரிக்ஸ்ல நம்ம தான் டெசிஷன் மேக்கிங் பாடியில் இருக்கோம். வீட்டோ பவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். $7 ட்ரில்லியன் நம்ம அச்சீவ் பண்ணும் பொழுது
இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்துல முதல் வல்லரசா இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நன்றி சார். ஜி சேகர் சார், உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டேட்டாவோட ஒரு கேள்வி. ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு 9 லட்சம் கோடி இருந்திருக்கும். இன்றைக்கு வந்து 21 லட்சம் கோடி. மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ இல்லையோ, இவ்வளோ நாங்க ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு போடுறீங்க. புரியுதுங்களா? இது உண்மை. இது வந்து நாங்க growth நான் கட்டுறேன், ஜிஎஸ்டி நான் கட்டுறேன். ஸோ கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, 9 லட்சம் இருந்தது இன்னைக்கு 21 லட்சம் இருக்கு. அதுல கொஞ்சம் லாபத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே? கொஞ்சம் குறைக்கலாம்ல. 18%லேருந்து 15%, 12%லேருந்து 10%. இதை நீங்க குறைச்சிங்கன்னா மேனுஃபேக்சருக்கு ஒன்றும் லாபமோ நஷ்டமோ கிடையாது. ஆனா கன்சியூமருக்கு லாபம் இல்லைங்களா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை யார் தடுக்கிறாங்க? மத்திய அரசா, மாநில அரசா? நம்பரை பார்த்து ஸ்ரீராம் கூட இப்படி கேள்வி கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்ரீராம், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. தமிழகத்தின் செலவு கிட்டத்தட்ட 3,60,000 கோடி. தமிழக வருமானம் வரி மற்ற இதுவும் புற 3 லட்சம் கோடி. இந்திய வருமானம் 36 லட்சம் கோடி. ஆனா இந்த வருஷம் நான் செலவழிக்க போறது கிட்டத்தட்ட 45 லட்சம் கோடி. 9 லட்சம் கோடி டெபிசியட்டுக்கு நான் வந்து கடன் வாங்குறேன். அப்புறம் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பப்ளிக் இஷ்யூ பண்ணி பணம் வாங்குறேன். ஏற்கனவே வரவுக்கு செலவுக்கு மீட் பண்ணல, வருமானம் வந்துருச்சு, நம்பர் வந்துருச்சுங்கிறதுக்காக நீங்க கேட்குறீங்க நான் எவ்வளவு செலவழிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். மக்கள் ஏன் வரி கட்டணும்னு கேட்டீங்க. இது நடந்தது உண்மை. 2009 ஏடிஎம் கார்டுக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ் வந்தபோது ஒருத்தர் வந்து தூர்தர்ஷன் சேனல்ல என்ன கேள்வி கேட்டாரு. சார், ஏடிஎம் மெஷினுக்கு போய் வந்து சர்வீஸ் டாக்ஸ் போட்டீங்கன்னா அந்த சார்ஜ் பேங்க் எங்க தலையில தானே வைக்கும் அப்படின்னாரு. இந்த நாட்டில் என்ன பண்ணாங்கன்னு நான் ஒரே ஒரு உருவானம் சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபென்சிங் போடுறோம், எலக்ட்ரிக் ஒயர் போடுறோம், கேமரா போடுறோம், அப்புறம் கேமராக்கு ஆனுவல் மெயின்டைன் போடுறோம், அப்புறம் 2 நாயை வளர்க்குறோம், ஒரு ஃப்ளாட்டாக இருந்தோம்னா 4 வேலைக்கு செக்யூரிட்டி போடுறோம். இந்த கண்ட்ரியில் இன்டர்னல் செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டி போலீஸ், எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி மிலிட்ரி. மிலிட்ரியோட பட்ஜெட்டு 6 லட்சம் கோடி. அப்ப 6 லட்சம் கோடியை 140 கோடி மக்களுக்கும் பிரிச்சு கொடுத்தா கொடுக்க முடியுமா? எல்லாரும் எனக்கு வந்து இப்ப பிளாட்ல குடியிருந்தேன்னா செக்யூரிட்டி சார்ஜஸ் ஷேரிங் யுவர்னு போட்டு கொடுத்துடலாம். மிலிட்டரி சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் எனக்கு ஒவ்வொரு சிட்டிசனையும் பிறந்த குழந்தையில இருந்து எல்லாரையும் பணம் கட்ட வைக்க முடியுமா? இல்ல போலீஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கட்ட முடியுமா? இல்ல ரோடு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கட்ட முடியுமா? எப்படி கேட்க முடியும்? ஒரு வரி மூலமா கேட்கணும். நீங்க கேட்கறீங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்தியாவில் முதல்ல வரி எப்படி இருந்துச்சு? நேர்முக வரி எப்படி இருந்துச்சு? மறைமுக வரி தெரியும் ஐயா. 1995 வரைக்கும் திருப்பூர்ல யாராவது ஒரு 70 வயசுக்கு மேல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, 65-70 வயசுக்கு மேல உட்கார்ந்து வியாபாரி இருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1994-95 வரைக்கும் ஒரு பிரைவேட் கம்பெனியோ இல்ல ஒரு இண்டிவிஜுவலோ 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சாங்கன்னா 55% வரியா? 55% வரி இன்கம் டாக்ஸ். இருங்க வரை முடிச்சிடுறேன். இன்னைக்கு 30% தான். அன்னைக்கு 24% எக்ஸைஸ் டியூட்டி. சர்வீஸ் டாக்ஸ்னு ஒன்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் 24% எக்ஸைஸ் டியூட்டியை 15% கொண்டு வந்தாங்க. அதனால இன்னைக்கு டெவலப்மெண்ட் என்ன? நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, 2014 இந்தியாவில் 70 ஏர்போர்ட் இருந்துச்சு. இன்னைக்கு சேலத்துல வந்து ஃப்ளைட் ட்ரைனிங்க்கு காலேஜ் கொண்டு வரோம், சேலம் ஏர்போர்ட் வந்துருச்சு. இப்போ நீங்க இந்த பக்கம் பாருங்க, திருப்பூர்ல 1 மணி நேரம் டிரைவ்ல இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட், 2 மணி நேரம் டிரைவ்ல இந்த பக்கம் ஒரு ஏர்போர்ட், 3 மணி நேரம் டிரைவ்ல திருச்சியில ஒரு ஏர்போர்ட். ஸோ நீங்க வந்து கண்ட்ரியும் டெவலப் ஆகணும், ஃபெசிலிட்டியும் டெவலப் ஆகணும், அப்புறம் வந்து எஜுகேஷன் சிஸ்டமும் டெவலப் ஆகணும், எல்லாம் ஆகணும். ஆனா வர வருமானத்துல எனக்கு ஏதாவது கட் பண்ணி கொடுங்கன்னா எங்கேருந்து கொடுக்கறது? வருமானம் ஜாஸ்தியா இருக்கு. வருமானம் ஜாஸ்திக்கு நான் வருமானத்துக்கு மேல ஏற்கனவே சொல்றேன், நான் பட்ஜெட்னு ஒண்ணு கொடுக்குறேன். எனக்கு இவ்வளவு வருமானம் வரும் எதிர்பார்க்கிறேன். எனக்கு 20 லட்சம் கோடி ஜிஎஸ்டில வருமானம். அந்த 20 லட்சம் கோடி நீங்க கேட்கிற மாதிரி 1.87 lakhs crores காட்டுறாங்கல்ல, அதுல 50% மாநிலம் எடுத்துக்கிட்டு தாங்க கொடுக்கறது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க.